அதான்டா உண்மை. ஓகே ஓகேங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சைட்டுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து இது பண்ணிடலாம். ஷாப்பி கார்ட் அப்படின்னு ஒரு சைட். ஓகேங்களா? இது உள்ளார வந்துட்டு எப்பயும் போல நம்ம அந்த இமேஜஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிறத பிரிச்சிருக்கோம். இமேஜஸ் சிஎஸ்எஸ் வேற என்ன போடுவோம்? பிளக்இன்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. ஜேஎஸ். ஓகேவா? இப்படி 3 ஃபோல்டர். இது எதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதுல வந்து jQuery பிளக்இன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்காக இதை ஆட் பண்றேன். ஓகேங்களா? 3 ஃபோல்டர் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ணிக்குவோம் பூஸ்டப் அப்படின்னு. சரி, இது எல்லாம் தலைவலியா இருக்கும். அதனால எது நமக்கு தேவையில்லையோ அதை அப்படியே டெலிட் பண்ணிடுவோம். ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை டெலிட் பண்ணிட்டு index.html அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல், அதே மாதிரி சிஎஸ்எஸ்ல style.css ஸ்பீடா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ன்றதால நான் வேகமா எடுத்து இது பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பூஸ்டப்க்கு போயிடும். இதுல போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணி போடுவோம். ஓகேங்களா? இதனால என்ன நடக்கும் அப்படின்னா லைவ்ல இருக்கிற சிஎஸ்எஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, இப்ப நீங்க நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால இந்த யூஆர்எல் அக்சஸ் பண்ண முடியும். நெட் கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இது அக்சஸ் ஆகுமான்னு கேட்டா அக்சஸ் ஆகாது. அப்ப என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே டெவலப்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மேக்சிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ், இந்த ஃபாண்ட் அவசம் ஐக்கானு இதை முதற்கொண்டு என்ன பண்ணிப்பாங்கன்னா லோக்கல்ல எடுத்து வச்சுப்பாங்க. அந்த லெவலுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லோக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம். இங்க டவுன்லோட்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, இந்த இடத்துல இது இருக்கும் பூஸ்டப் வெர்ஷன் அப்படின்னு இருக்கா. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களை மாதிரி பசங்களோட ரெசிபி. பூஸ்டப்போட வெர்ஷன் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். இதுதான் அந்த என்னது வெர்ஷன் 5.0.2. ஓகே, சரி, ஓகே, டவுன்லோடே பண்ணி இதை எக்ஸ்ட்ராக்ட் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளார ஜேஎஸ் ஃபுல்லா இருக்கும், சிஎஸ்எஸ் ஃபுல்லாவே இருக்கும். இது என்னன்னா இது இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா இது நீங்க பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஃபைடு வெர்ஷனா மாத்திடுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு விஷயமும் ஒன்னொன்னுக்கு யூஸ் ஆகும். இந்த கிரிட்ன்றது நம்ம யூஸ் பண்ற ரோ காலம். ஓகேங்களா? ஆர்டிஎல் அப்படின்றது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், இது எல்லாமே இருக்கும். பூஸ்டப் யூட்டிலிட்டிஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, எல்லாமே இதுல இருக்கும். இதை மினிஃபை பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூஸ்டப் மினிஃபைடு சிஎஸ்எஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் என்டையர் ஃபைல் பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜேஎஸும் அதே மாதிரி தான். இவ்வளோ ஜேஎஸ் இருக்கும், ஆனா இது எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மினிஃபைட் ஜேஎஸ்ன்னு ஒன்று இருக்கும், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டு ஃபோல்டரையுமே காப்பி பண்ணிப்போம். இது ரெண்டு ஃபோல்டரையும் காப்பி பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு போயிடும். இது ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இப்படி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? HJS CSS தான் இது, ஆனால் இதுல எல்லாமே இருக்குன்றதால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரணும். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுலேயுமே style.css சவுண்டு கேட்குதா? ஓகே, index.html இப்போ இருக்கு. இந்த index.html கோடிங்லாம் எழுத போகிறது இல்லை, அதை எடுத்துட்டு நம்மளுடைய லோக்கல் ஃபைலை கால் பண்ணுவோம். இதை காப்பி பண்ணிட்டு இது பூஸ்டப் பண்டில் மின் ஜேஎஸ்ன்னு கால் பண்ணியிருக்காங்களா, நம்மளும் அதே கால் பண்ணலாம். பூஸ்டப் மின் சிஎஸ்எஸ்ன்னு இருக்கு, செக் பண்ணிப்போம். இதை எடுத்து போட்டுட்டு இதை கட் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிப்போம். இங்கே இருக்கிறத நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை எடுத்துறேன். இந்த இன்டெகிரிட்டினா தேவையே கிடையாது. இப்படி நான் எடுத்துட்டு வந்து பூஸ்டப் கரெக்டாக தான் வருது. ஓகேவா? ஜேஎஸ் ஃபோல்டரில் நீங்கள் ஒரு புள்ளி வச்சா கூட தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒரு புள்ளி வச்சு பேக் ஸ்லாஷ் போட்டால் கூட தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இது பூஸ்டப் பண்டில் டாட் மின் ஜேஎஸ் இதை எடுத்து வந்து கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே சிஎஸ்எஸ் ஒரு புள்ளி வச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை காமிச்சிருக்கு. ஸோ இந்த அனானிமஸ்னால் தேவையில்லை. இது எதுவுமே இதை எடுத்தாச்சு. ஓகேவா? இதை எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைலை ரன் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சிஎஸ்எஸ் ரெண்டர் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இது ரெண்டர் ஆனிச்சுன்னா ஓகே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணணும். style.css இந்த style.cssல ஏபிஎம் போடுற மாதிரி ஸ்டார் போட்டு நான் ஆல்ரெடி இருக்கும் தான் நம்ம எழுதுகிற ஃபைல்லையே நம்ம margin 0 padding 0 அப்படின்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா font have some icon இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருவோம். இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு, இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா font have some கான அந்த font have some cdn யூஸ் பண்ணுவோம். அதனால எடுத்துட்டு வந்து இங்க வச்சுப்போம். இப்பதான் டென்ஷன் இனிமே கூட நீங்க லோக்கல்ல எடுத்து வந்து வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணி நீங்க யூஆர்எல்ல போட்டீங்கன்னா வந்துடும். ஃபாண்ட் have some வச்சுக்கலாம். ஓகேங்களா? பண்ணுங்க. Shopify cart அப்படின்னு ஒரு இது வைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு ஒரு w3 ஸ்டோர்ஸ்ல போயிட்டு சேவ் ஐகான் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுங்க லிங்க்கு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் இங்கேயே போட்டுக்கிறேன். Shopify cart Shopify. ஓகே, இந்த இடத்துல இமேஜஸ் ஃபேவரட் ஐகான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஐகானை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஐகான் இதுக்கானது Shopify இமேஜஸ். ரைட் கிளிக் கொடுத்து சேவ் இமேஜஸ். Shopify கார்ட்ல இமேஜஸ்ல சேவ்
அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளோபுக்கு பதிலாக நம்ம கொடுத்த இமேஜ் இப்படி வந்துச்சு. இப்படி தான் லைக் இது வந்து ஒரு மெட்டா கீவேர்ட் மாதிரி தான் லிங்க்கு. ஓகேவா? இதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்னா இது ஸ்டைல் ஷீட் மாதிரி, இது ஒரு ஐகான் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா? டைப்பு ஐகான் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இமேஜ் இங்கே கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டைட்டில் இந்த ஐகானு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் 3 செக்ஷன் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு 2. ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி பாப்பின்ஸு இது இருக்குது. எனக்கு இது தேவையில்லை. ஒன்று இது மட்டும் போதும். கெட் எம்பெடட் கோட். ஓகேவா? இப்போ நான் இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் லிங்காக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டைல் ஷீட்டில் போடணும். ஸ்டைல் ஷீட்டில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் ஷீட் இங்கே இருக்கா? இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிக்கிட்டு எனக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த ஃபாண்ட் ஃபேமிலி இருந்தால் ஓகே அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ என்ட்ரு அடித்து பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்ட்டு இப்படி இருக்குது. இது டிஃப்ரென்ஸு தெரியுதா? டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போம். ஓகே, என்னென்ன வாங்கணும்? ஃபாண்ட் ஆப்ஷன், கூகுள் ஃபாண்ட்ஸு, அப்புறம் ஃபேவரட் ஐக்கானு, டைட்டில் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இவரையே தூக்கிட்டு எப்பயும் போல் ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டு செக்ஷன் ஐடி இதை தான் நான் சொன்னேன். ஓகேவா? இதை இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதுவுமே செக்ஷன் மாதிரி தான். என்ன இது பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஹெட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஹெட்டர் செக்ஷனு, ஓகேங்களா, மெயின், நேவு. மெயின் நேவுன்னா எங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அந்த பூஸ்டப்ல நேவ் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நேவ்னா ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு அந்த யூஎல் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு மேலே ப்ராப்பர் கிளாஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபூட்டர் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ ஹெட்டர் வச்சே பண்ணுறேன். செக்ஷனுக்கு பதிலாக இதுவும் அதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ்னா இல்லை. இது பார்க்கும்போதே இது ஹெட்டர் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது செக்ஷன் அப்படின்றதோட ஹெட்டர் வச்சே போகும். ஹெட்டர் அப்படின்னு ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீ வா நேபார் அப்படின்னு கொடுத்துட்டு நேபார் நான் சொன்னேன்ல, இதை நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ இமேஜுக்கு வேணும்னா இந்த மாதிரி இதோ இருக்கு பாருங்க. இமேஜுக்கு வேணும்னா நீங்கள் இமேஜை நீங்கள் ஏ டேக்குள்ளார யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே போயிடும், டெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இமேஜ் வேணும் அப்படின்னா இமேஜும் வச்சுக்கலாம். எங்க நேவ் இருக்கா? ஓகேங்களா? ஹெட்டருக்குள்ளார நான் இதை வச்சுருக்கேன். நேபார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி இது ஓகே. நேபார் லைட்டு பிஜி லைட் எல்லாம் தேவையில்லை. நேபார் கிளாஸு இருக்கட்டும். கண்டெய்னர் ஃபுய்டு இருக்கட்டும். வேறு என்னென்ன வேணும்? எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எப்பயும் சொல்கிற டைலாக் தான், எதையுமே வச்சிருக்காதீங்க, தூக்கிடுங்க. ஆக்டிவ் வச்சுக்கிட்டோம். ஓகே, ஹோம், அபவுட், கான்டாக்ட் அப்படின்னு 4 செக்ஷன் வச்சிருக்கேன். சரியா? அபவுட்டுக்கு அபவுட்டு நான் இங்கேயே எழுதி வைக்கிறேன். கண்டிப்பாக நான் அந்த ஐடி தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போதைக்கு இதை வச்சாச்சு. ஓகே, இப்போ போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா இது இங்கே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானே காணாம போச்சு. ஓகேவா?
இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒன்று இந்த ஹெட்டருக்கு, இந்த நேம் பார் இருக்குல்ல, இந்த நேம் பாருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நேம் பார், இதுக்கு பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துட்டு ஏன் கரெக்டா வரல சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சொல்லுங்க, வேலை இருக்கு. ஹைட் அடிச்சு கொண்டுடும். கண்டென்ட் தான் வந்து கிளாஸ்ல ஐடி கொடுத்துருவீங்க. வந்துச்சா? ஹைட் வந்து இந்த எலமெண்ட் எதுவுமே இல்லைனாதான் அது எதுவுமே தெரியாது. புரியுதா? இதுல எலமெண்ட் இருக்கு அப்படின்னா ஹைட் வந்து அந்த எலமெண்ட்டுக்கான ஹைட்டாச்சும் வரும். ஓகேவா? பட் குட் ட்ரை. ஓகேங்க, இது எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகேவா? நேபார் அப்படின்றத இப்படி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது உள்ளார இருக்கிறது எல்லாத்தையுமே கலர் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, நான் இதை ஏ ஓவர் டேக் வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெஸ்பான்சிவ் பண்ணுறேன். ஓ மை காட், இப்பயும் நமக்கு அது தெரியல. ஓகேங்களா? பொதுவாகவே இந்த நேம் பார்ல இது ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இந்த ஐக்கான் வந்து தெரியாது. இப்போ தெரியாதுன்னா அப்படியே விட்டுருவீங்களான்னா உடனே போகிறது இல்லை. ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஒரு ஐக்கானை ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். மெனு ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கோம். ஓ, ஃப்ரீ கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு இதோ இருக்குல்ல இந்த பட்டன், இது உள்ளாரதான் அந்த டோபிள் ஐக்கான் இருக்கும். இங்க நான் எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். FA solid அப்படின்றத இங்க போட்டுட்டு FA பார்ஸுக்கு நான் கலர் கொடுத்துக்க போறேன். ஓகே, இப்படி நான் போயிட்டு ஷாப்பிஃபை உயிர் வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பட்டனுக்குமே கலர் கொடுக்கறதோட பார்டர் ஒயிட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு கரெக்டா வந்துடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம 2 விஷயத்த பண்ணியிருக்கோம். ஓகே, FA பார்ஸுக்கு இங்க இந்த கலர் ஒயிட்ன்றதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பட்டன் இந்த நேபார் டோபிளுக்கும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்டர் 1px solid ஒயிட் கலர் அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? சரி, ஒயிட் கலரோட ஆரஞ்சு ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். ஃபாண்ட் ஒண்ணுமே கண்டுக்கல அப்படின்னா கண்டுக்காதவா கண்டுக்கவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஃபாண்ட் சைஸு இது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த நம்ம திரும்பவும் ஒரு ஆல்டர்னேட் லைக் ஒரு பட்டன்னா எடுத்துன்னு வந்து வைக்கணும். அதே மாதிரி ME ஆட்டோனா இல்லை MX ஆட்டோ. MX ஆட்டோனாலும் ME ஆட்டோனாலும் M ஆட்டோனாலும் ஒன்று தான். அதாவது ஹரிசண்டல், இது ஹரிசண்டல்ல எனக்கு சென்டரா வந்து நின்று. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டிப்புக்கு அப்புறம்
பட்டன் ஒன்று வச்சுக்கிட்டு லாகின். இந்த பட்டன் ஒன்று இருக்கு. இந்த பட்டனுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எழுதிக்க வேண்டியது. கிளாஸ் btn இருக்கு. இந்த btnக்குன்னு இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டு போகணும். சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த இதுக்கு பட்டனுக்கு இந்த கிளாஸ் எழுதியாச்சு. btn இங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஓகே, அகைன் ரெஸ்பான்சிவ். உள்ளதானே கொடுத்துருக்கோம். அதாவது ஓகே ஓகே. இதுக்கப்புறம் தான் இதை கொடுத்துருக்கோம். கிளாஸ் எப்படி வரல? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ என்ன தப்பு நடந்துட்டு இருக்குதா? ஓகே, சரி, ஓகே. இப்போ இருக்கிறது இதை அப்படி வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணலாம்? செக்ஷனுக்கு அது அப்படியே இருக்கட்டும். பிஒய்னா கொஞ்சம் வித்தை கொஞ்சம் பெருசாக போகிறேன். ஓகேங்களா? இவ்வளோ பெருசு தேவையில்லை. கரெக்டாக வருது. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இது கொஞ்சம் ஒட்டில் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் இப்படிக்கா எடுத்துகிட்டு வரேன். 5 அப்படின்னு. ஓகேவா? எனக்கு இது கன்வீனியண்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, நான் பிஒய் இதுவுமே 3 கொடுத்துக்கிறேன்.
இதை எடுத்து கொஞ்சம் ஒட்டுல இல்லாம கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக எடுத்து ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, அது நானே உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க, இப்போ இந்த இதை எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நேவ் லிங்க்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் ஒயிட் அப்படின்றத கொடுக்க போறோம். இப்போ இதுக்கு இந்த பேரண்ட்டை வச்சு நேவ் லிங்க்ல இருக்கிறதுக்கு கலரு ஒயிட் அப்படின்னு கொடுக்கும். வந்தாச்சு. உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வேணும்னாலும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் சைஸு 17. அதே மாதிரி ஷாப்பி 5. இந்த இதுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸு 22 பிக்சல். ஓகே, கலரு ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். ஃபாண்ட்டு வெயிட்டு இப்படின்னு கொடுக்குறேன். வேற எதாவது கொடுக்கணுமா? இந்த 3 இதுவுமே எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நேம் பார் பிராண்டுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை எப்படி இப்படி எடுத்து போட்டு நேம் பார் பிராண்டு இதுதான். இதை காப்பி பண்ணிட்டு ஏதாவது ஒன்றுத்துக்கு கரெக்டாக வரல அப்படின்னாலும் என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்கும். இப்போ செக் பண்ணி ஓகே. இந்த பட்டன் இங்கே வருதுன்னு தெரியல. ஓகே, அதை நான் பார்த்துட்டே சொல்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கலருக்கு இது எல்லாமே ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து ஓவர் பண்ணும்போது ஒரு கலர் வருதுல்ல, அந்த கலரை முதல்ல மாற்றும். நேபால் பிராண்டு இதை முதல்ல வச்சு மாற்றும். ஆஃப்டரில் கண்டென்ட்டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கலர் ஒயிட். ஓகேங்களா? ஃபாண்ட்டு சைஸு ஃபாண்ட் வெயிட் ஃபாண்ட் சைஸு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பி கார்ட்டுன்னு 2 வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை ஓவர் பண்ணும்போது இது ஒரு தலைவலியாக இருக்குது. ஓகே, ஓவர் பண்ணும்போது அந்த தலைவலியை ஓகே. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஓகேங்களா, இந்த இதை எல்லாத்தையுமே ஓவர் பண்ணும்போது ஏதாவது வரணும். இது ஓகே தான், இது ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் இது மாற்றிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஹெட்டர் பாரு கரெக்டாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதிக்கலாம். இதை ஓவர் பண்ணும்போது நேவ் லிங்கை ஓவர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நேவ் லிங்க் இதோ இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிட்டு நேவ் லிங்கை ஓவர் பண்ணும் போது என்ன நடக்கணும் அப்படின்னா, பார்டர் கொடுத்து 2px solid orange அப்படின்னு கொடுக்கணும். இது வருது. ஓகேவா? நமக்கு இது தேவை கிடையாது. நான் கீழே மட்டும் எனக்கு 2px
பார்டர் பாட்டம் அப்படின்னா கீழே மட்டும் நமக்கு அந்த லைன் வந்து வரும். ஓகேங்களா? இது இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். பொசிஷன் அப்சல்யூட் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் மெத்தட். ஓகேங்களா? டக்குன்னு இதை முடிச்சுட்டு பார்டர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2px அப்படின்றது 1px அப்புறம் இது வச்சுக்கலாம். இப்படி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம எல்லை நேவ் ஐட்டம் எவ்வளவுதான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கானுங்க. நேவ் ஐட்டம் இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் 10px அப்படின்னு கொடுக்குறேன். அது மீடியா கொரியரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் இந்த இடத்துல அது தேவை கிடையாது. அப்போ மார்ஜின் லெஃப்ட் 2 அப்படின்னு ஓகேவா? எல்லா இடத்துக்குமே மார்ஜின் லெஃப்ட். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப போட்டு குழப்பம்னு ஆக தேவையில்லை. இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே வச்சே இருக்கும். ஓகேவா? இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது நீட்டாக தான் இருக்கு. ஓகே இல்லை இது இல்லை வேற எதாவது பண்ணணுமா? ஹலோ, ஓகேண்ணா. ஓகேப்பா, ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் save images, banner. இப்போ ஒரு செக்ஷன் இப்போ வரைக்கும் சும்மாத்துக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது பேனர் செக்ஷன். அகைன் இந்த இடத்துல செக்ஷன் அப்படின்றத போட்டு பேனர். ஓகே, எப்பயும் போல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டு இமேஜ் யூஆர்எல் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். ஓகேவா? என்ன ட்விஸ்ட்னா பெரிய இதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜில் யூஆர்எல் கொடுக்கணும். இது எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலு இமேஜ் எங்கேருந்து எடுக்கணும்னா ஒரு ஃபைல் வெளியே வந்து ரூட் டைரக்டரியில் இல்லை, ரூட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் இது வைப்போம். ரூட்டில் இல்லை, நீங்கள் பேக் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, இந்த ஃபைல் தான் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இன்னொரு ஃபோல்டருக்கு வெளியே இருக்குது. அப்போ டபுள் டாட் வச்சு இந்த மாதிரி போயிட்டு பேனர் டாட் இமேஜ் அப்படின்றத கொடுக்கணும். புரியுதா? ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைம் நம்ம இது பண்ணும்போது. அகைன் ஒரு கவர் அப்படின்னு கொடுக்குறேன். அரே சைத்தான் வரல. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா மினிமம் ஹைட்டு ஒரு 40 VH அப்படின்னு வைக்கிறேன். அந்த ஸ்கிரீன்ல 40 VH எடுத்துக்கோ, 80 VH. ஓகேவா? இப்படி வைக்கிறேன். சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸுமே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேம் பாருக்கு ஷேடோ மாதிரி ஒன்று கொடுக்கணும். பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு 5px 5px ஒயிட் கலர் கொடுங்க. ஓகேவா? 5px லெஃப்ட் ரைட்டு அதனுடைய ரேஷியோ அப்படின்றது ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஓகேங்களா? இது ஷேடோ கொடுக்குறோம் அவ்வளோதான், எதுக்கு உழப்பிக்கிட்டு கிடக்குது. எடுத்துட்டிங்கன்னா இப்போ எதுவுமே தெரியலையா? இந்த ஷேடோவுக்கு ஆரஞ்சு கொடுக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும்.
லைட்டா கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதுவே நீங்க இது பெருசாக்குனீங்களா அது கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு ஓகேனா இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஓகேவா? இப்போ நமக்கு இமேஜ் இந்த மாதிரி இருக்கு, ஷேடோவும் ஆயாச்சு. ஓகே, நீங்க 100 பையன் கீழே வந்துட்டாங்க. ஆமாம், அதேதான் 100% கன்ஃபார்ம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது ஃபிக்ஸ்டா இல்லாம மேலே போகும். ஓகேங்களா? இந்த இடத்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், இந்த ஹெட்டருக்கு போய் நம்ம எழுதுவோம். அது எழுதுறதுக்கு பதிலா இங்க பொசிஷன் ஒன்று பார்த்தோமே, நல்லா பொசிஷன். ஓகேங்களா? இதில் போய் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஸ்டிக்கின்னு இருக்கா, இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பொசிஷன் ஸ்டிக்கி ஃபார் கிளாஸ் ஒன்றுத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கிட்ட ஹெட்டர் இருக்கு, கிளாஸ் கொடுத்து பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு முடியாது. முடியல. அப்புறம் என்ன கொடுக்கணும்? பொசிஷன் ஸ்டிக்கி. நெக்ஸ்ட் டாப் 0. டாப் 0. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா டாப் இருக்கு. ஓகேங்களா? டாப் இருக்கு, ஸ்டார்ட் இருக்கு, பாட்டம் இருக்கு, எண்ட் இருக்கு. 0ல இருந்து 0 எட்ஜ் பொசிஷன்லாம் இருக்கு. இவங்க எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷனை கொடுத்துட்டு டாப் 0 இப்படி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வித்தவுட் நம்ம போய் உட்காந்துட்டு எழுததா இருந்தா ஹெட்டருக்கு டம்முன்னு போயிட்டீங்கன்னா ஹெட்டர் செக்ஷனுக்கு நம்ம எழுதுனா அது வந்துருன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா அவங்கள வச்சு இதை வந்துச்சா நம்ம ஏதாவது எழுதணுமான்னு கேட்டா எழுதல. ஓகேவா? டபுள் டைம் ஒரு கோடை எழுதுறதை விட ஆல்ரெடி இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ தான் இது. ஓகேங்களா? நீ டைரக்டா ஹெட்டருக்கு போய் நீ இப்ப நம்ம என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்தாலே ஒர்க் அவுட் ஆகும். பட் அது தேவை கிடையாது இந்த மாதிரி. ஆனா நான் இதை யூஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா நாசமா, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஓகே, யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு கண்டென்ட் இங்க வந்தாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த இமேஜும் கரெக்டா உக்காந்துருச்சு. இப்போ இமேஜும் கரெக்டா 100% எவ்வளோ தூரம் அந்த இது இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜும் சின்னதாகவும் பெருசாகும். ஏன்னா நம்ம 100% VH கொடுத்துருக்கோம். ஓகேவா? 80 கொடுத்துட்டீங்க அப்படின்னா 20 வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க எவ்வளோ இது செஞ்சாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிவா இருக்கும். அதனால தான் VH எல்லாமே கடைசி கிளாஸ்ல நடக்கும். ஓகே, சரி, நடத்தியாச்சு, போட்டாச்சு, வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளார ஒரு டைப் some product some அப்படின்னு இருக்கு. நான் கண்ட மேனிக்கு இந்த லெட்டரை கொடுத்துருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து பேனர் டைட்டில். டெக்ஸ்ட் transform capitalize இருக்கு. அழகா டிரான்ஸ்லேஷன் கேபிட்டலைஸ் தேவையில்ல. அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். எல்லாமே இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் எனக்கு என்னவா வரணும் அப்படின்னா இங்க சென்டரா வரணும். கலர் ஒயிட். ஓகே, எனக்கு இந்த கண்டென்ட் இங்க சென்டரா வரணும். என்ன பண்ணலாம்? இந்த கண்டென்ட் இங்க வரணும். மார்ஜின் ஆட்டோ கொடுக்கலாம், மார்ஜின் டாப் கொடுக்கலாம். வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? மார்ஜின் பொசிஷன் வேற ஏதாவது நான் சொல்லி இருக்கணும்? டெக்ஸ்ட் சென்டர் சொன்னீங்க. டெக்ஸ்ட் சென்டர். டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தா அது இந்த இடத்துல மட்டும்தான் சென்டர் ஆகும். வேற சுரேஷ், பிரதீப், மணி, ஹரிஷ், போலபை. அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் யார் சாமி நீ? ஓகே,
ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்படி இருக்கு, ஒரு கண்டென்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, இதை நான் சென்டர் வர வைக்கணும்னா, இந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஃபிளக்ஸா இருக்கு அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னா இங்க போயிடும். அப்ப இந்த இடத்துக்கு வரணும்னா என்ன கொடுக்கும்? அடி வெளுத்து விடுவோம். யாரா அது? பையன் தான் எவனோ அலைன் ஐட்டம் தான், அலைன் ஐட்டம் தான் மாத்தி சொல்றேன். ஓகே, அப்ப அகைன் இது எப்படி வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா, நம்ம கிட்ட அந்த எலமெண்ட் இருக்கு, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தானே எடுத்துட்டு வர போறோம். அதுக்காக நான் சொல்றேன், பேனர்னு இருக்கு. இந்த பேனர்லயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பேனரோட அப்புறம் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் போனா போகுது, அவ்வளவுதான். ஓகேவா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர், அது என்ன கொடுக்கணும்? வேலை முடிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் இதையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குதா? கரெக்டா தான் இருக்கும், இருந்தாகணும். ஓகேவா, இப்போ பாத்தீங்கன்னா இது கரெக்டா வந்தாச்சு. இந்த லாகின் பட்டன் கண்ணு ஒட்டிட்டே இருக்கு. என்னதான் பிரச்சனை? உன்னாலதான் பிரச்சனையா? ஏன் இப்படி பண்ற? நல்லா வருது. ஓகே, சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நமக்கு கரெக்டா வந்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று கொடுத்துருக்கேன். கிலோகிராம் 20 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கலாம். ஓ மை காட், ஏன் இது இப்படி வருது? இது இந்த மாதிரி வரக்கூடாதே. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்க, ஃப்ளெக்ஸ் கொடுத்தனால பக்கத்துலயே வந்துருச்சு. சரிம்மா, புரிஞ்சிருச்சு. அது பக்கத்துல வரும்போது தெரிஞ்சிருச்சு. வரக்கூடாதுங்கிறேன். என்ன சொல்லலாம் அதுகிட்ட? தெரியாம டிஸ்ப்ளே பிளாக் கொடுத்துருக்கீங்க. டிஸ்ப்ளே பிளாக் எவனோ ஒருத்தர் பேசிட்டே இருக்கான். இப்ப பேசுறான், என்ன கோபப்படுத்துற மாதிரியே ஒருத்தர் பேசுறான். நான் என்ன கேட்கறேன்னா, ஸ்கிரீனை காமிச்சு அழகா காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப இது ஒரே ரோல இருக்கிறது எனக்கு கிளீனா தெரியுது. என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். டிஸ்பிளே பிளாக் கொடுத்தா இது திரும்ப மேல போயிடாதா? டிஸ்ப்ளே இல்லைன்னா மாலினி, ஓகே. வேற யாரு? மணி, நீ தானே பேசிட்டு இருந்த, பேசுறா. இல்ல நான் எதுவும் பேசல. உன் வாய்ஸ் தான், நீ தான் பேசுற. ரைட். ஏங்க, சிம்பிளா என்னன்னா, 2 எலமெண்ட் இருக்கு, இது டிஸ்பிளேவா இருக்கிறதால இப்படி வருது. இதனுடைய ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஃபால்ட்டா ரோவா இருக்கவே அப்படி வருது. காலமா இருந்தா என்னவா பண்ணும்? கீழே தானே வரும். ஏன்னா எந்த சைடு போனாலும் நீங்க அந்த சைடு வரவே மாட்டீங்க. நான் சொல்றது புரியுதா புரியலையா? இப்ப ரெண்டுமே ஒரே இது வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. எனக்கு அப்ப வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியணும்ல. மறந்துட்டீங்களோ? அத நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க மாத்தணும்னு அவசியமே கிடையாதுங்கிறேன். சரி, ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, இது பக்கத்துல வந்தது காரணம் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படின்றீங்கல்ல. ஏன் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் போட்டா பக்கத்துல தான் வருமானா? ஆமா, அது ஃபிளக்ஸ் டைரக்ஷன் ரோல தானே இருக்கும். ரோல தான் இருக்குமா என்ன? நான் கான்கிரீட் போட்டு கட்டி வச்சிருக்காங்க, அடிச்சு நொறுக்கலாம்ல. காலமா போனா கீழே வரப்போகுது. கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்? இல்ல இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னா இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்லன்னு நான் கேட்கிறேன். புரியுதா கைஸ்? புரியுதுண்ணா. எம்இ ஸ்டார்ட் அட் ரோ அப்படின்னு போட்டு அது இங்கே வச்சுக்கிறேன். ஆட்மேன் அவுட்னா தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பண்ணதில் மீடியா குறி எக்ஸ்ட்ரா எழுதணுன்ற அவசியம் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இது வரைக்கும் கரெக்டாக வந்தாச்சு. உங்களுக்கு கண்டென்ட் இதுவும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, கீழே வரணும் அப்படின்னா மார்ஜின், டாப்பு, பேடிங் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்படியே கொடுக்க தேவையில்ல.
இந்த எலமெண்ட்ல இருந்து கொடுத்தா ஓகே தான். ஸ்பேஸ்ல போயிட்டு யூட்டிலிட்டிஸ்ல அந்த மார்ஜின் எங்க வரணும்னா மேல இருந்து கீழே வரணும். இந்த எலமெண்ட் மேல இருந்து கீழே வரணும்னா மார்ஜின் ஒய் கொடுத்து கீழே எடுத்துட்டு வரணும். புரியுதா? அந்த மாதிரி யோசிங்க அப்படிங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு பார்ப்போம்.